வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். திருச்சி தொகுதி தேர்வு முடிவுகள் பிறகு காத்திருக்கும் அதிர்ச்சி. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை. தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெருமிதத்தில் திருச்சியில் பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்களுடைய மகன் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டியிடலை, ஏன்னா பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள்லாம் போட்டிடுறாங்க, இதனால் நான் பக்கத்து தொகுதியில் போட்டிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் போட்டியிடாமல் பக்கத்து தொகுதியில் போட்டியிடுவதாக தெரிய வந்திருந்தது. சமீபத்தில் அவங்க போட்டியிட்டாங்க. ஆனால் காரணம் என்னவென்றால் தற்சமயம் வரைக்கும் அவங்க வைகோ அவர்கள் இருக்கிறார், பமரம் சின்னத்தில் தான் நான் போட்டியிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே அந்த சின்னத்தை பெற்று தற்பொழுது பெரும்பான்மையில் பார்த்திங்கன்னா வாக்குகளை எடுத்திருப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து கொண்டிருக்கும் சமயத்தில் திருச்சியில் பார்த்திங்கன்னா அதிமுகவும் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது மிகுந்த அதிகமாகவே இருக்கிறது என்று கூட பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பெரும் மெஜாரிட்டி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அங்கே கிடைக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் பார்த்தாலும் கூட பெரும்பான்மை என்பது வேண்டும். ஓகேங்களா, எல்லா தொகுதியும் பார்த்திங்கன்னா பெரும்பான்மை இருந்தால் மட்டும்தான் ஆதரவு அதிகமாக நம்ம தட்டி தூக்கும் வகையில் இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் கொஞ்சம் சிக்கலாக மாறிடும். ஓகேங்களா, அந்த சிக்கலை தட்டி தூக்கி தவிடுபடியாக்கணும்னா தேர்தலில் வெற்றி அமைக்க வேண்டும். அது நம்மளுடைய அதிமுகவின் பார்த்திங்கன்னா கட்சி வெற்றி பெற போகிறதா, திமுகவின் சார்ந்த திமுகவின் கூட்டணி வெற்றி பெறப் போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா பலவிதமான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தகவல்கள் என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தேர்தல் என்பது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் அனைத்து விதமான கட்சிகள் இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்தும் தெரியும். மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.